இதுதான் துத்திக்கீரை. வாக்கிங் போகும்போது இந்த துத்தி இலை இருக்குன்னு சொன்னேன். என் பொண்ணு அதை பறிச்சாலே பறின்னு சொல்லிட்டா. அதை பறித்து கொண்டு வந்து இப்போ அதை பருப்பு போட்டு செய்யப்போம். துத்திக்கீரையை கட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிறது துத்திக்கீரை, இங்கே இருக்கிறது பொன்னாங்கண்ணி. ஆமாம், கொழுந்து பாசி பருப்பை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். மேலே அப்படி கருப்பாக இருக்குல்ல, காட்டுங்க. இது மாதிரி இருந்தால் போடக்கூடாது. கழுவுனாலும் போடக்கூடாது. அதை சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கு. தேங்காய் எடுத்து வச்சுருவோமா? ஓகேவா? இது என்னென்ன கீரைம்மா? துத்திக்கீரை போட்டிருக்கேன். அது மேலே பொன்னாங்கண்ணி. என்ன பொன்னாங்கண்ணி? வேற எத்தனை வகை இருக்கு பொன்னாங்கண்ணியில? பொன்னாங்கண்ணிலையா வகை சொல்ல முடியாது. அடுத்து இந்த மெட்ராஸ் ஏரியாவோட நீளமாக கத்தி மாதிரி அதே பொன்னாங்கண்ணி மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்குது பொன்னாங்கண்ணி. இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி ஒன்று இருக்குது, பெரிய பெரிய இலையா. அது இந்த சாலை உரமெல்லாம் இருக்குது அந்த கீரை. என்னம்மா பண்ண போறீங்க? வெளில போறீங்களா? ஆமாம், இந்த வெங்காயத்தை போட்டு போகிற பார்த்து போட்டுருங்க. நீங்களே போட்டுருங்க எல்லாத்தையும். மாறிக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கிறியா? யார் தாளிக்க போகிறேன்? அப்படியே போடுங்க, சும்மா சாப்பிட்ருங்க. அதே வெந்துடும். தக்காளி போடாமல் இருந்தால் தேங்காய் மட்டும் போட்டு அப்படியே திருவி போட்டு பார்த்துக்கிறியா? இந்தாங்க தண்ணி. குடி. ஒரே ஒரு பூண்டு வச்சுக்கோ, நல்லா கொஞ்சம் உப்பு, பூண்டு தட்டி போட்டுக்கிறோம். வெங்காயம் வைக்கல, எல்லாத்தையும் போட்டோம். பட்டை மிளகா மட்டும் போடும். சீரகம் கொஞ்சம், பட்டை மிளகா. கொஞ்சம் தேங்காய் போடுறோம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. இலையில போட்டு சாப்பிட போறீங்களா?